ப்ரைஸ் லார்டுங்க. நீங்கள் பார்த்த அந்த வீடியோ போல தான் சில நேரத்தில் ஆண்டவரும் நம்மளை ஒரு கடினமாக இருக்கிற இடத்துல, ஒரு தப்பாக இருக்கிற இடத்துல நம்மளை ஆண்டவர் ரிமூவ் பண்ணிடுவார். பட் வில் பி கன்ஃபியூஸ்டு. ஏன் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் நான் கடவுள் என்னை ரிமூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு. பிகாஸ் அவருக்கு தெரியும் நீங்கள் இருக்கிற இடம் அது அல்லன்னு. God have chosen you to do a great things in this world. இந்த உலகத்தில் ஒரு பெரிய காரியங்களை செய்யறதுக்காக ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிட்டு இருக்காரு. நீங்கள் நினைச்சிருக்கலாம், ஐயோ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, நல்லா தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, ஏன் அங்கே ஒரு தடை வந்துச்சுன்னு. பிகாஸ் காடுக்கு தெரியும் அது உங்கள் வாழ்க்கையை முடிக்கிற ஒரு தடையாக இருக்க போகுது. அப்படின்றதுனால தான் ஆண்டவர் சில நேரத்தில் நமக்குள்ளே ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே நம்ம எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள், அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியாமல் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தனிமைப்படுத்திட்டாரு. பிகாஸ் வை? ஏன்னா அது நீ இருக்கிற இடம் கிடையாது. ஏன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அதுதான் நடந்துச்சு. அவங்க தகப்பனான வீட்டை விட்டுட்டு நீ வெளியே வா, உனக்கான பெரிய சுதந்திரத்தை வச்சிருக்கிறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு ஆபிரகாம் இந்த உலகத்துக்கே ஒரு தகப்பனாய் மாறபடியே மாற்றினார். உன்னையும் என்னையும் அவ்வளவுதான். ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், என் குடும்பத்துல நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் பிரதர், என் ஆஃபீஸ்ல தள்ளப்பட்டிருக்கேன் பிரதர், என் ஸ்கூல்ல காலேஜ்ல நான் தள்ளப்பட்டிருக்கேன் பிரதர்னு. டோன்ட் வரி, பிகாஸ் காட் இஸ் வித் யூ. அவங்களுக்குள்ள இல்லாத ஒரு தகப்பன் உங்களிடத்தில் இருக்கிறாரு. நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. God is always with you. God bless you.